ஹலோ கைஸ், நான் உங்கள் சங்கீத் குமார். நான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் மாறணும்னு ஆசைப்பட்றேன். செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எப்படி ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவும் ஒரு இன்வெஸ்டராகவும் எப்படி மாறுறேன் அப்படிங்கிறத வீடியோவாக நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் எப்படி மாறுறேன், இதுக்காக என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நான் ஏன் இந்த 1 கோடி ரூபா ரீச் பண்ணுற பிளானை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் பென்ஷன்னு ஒரு ஸ்கீமே கிடையாது யாருக்குமே. ஸோ நீங்கள் வேலையை விட்டு ரிலீவ் ஆகிட்டு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகி வெளியே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்கம் வேணும். அப்படிங்கும்போது இந்த பென்ஷன் ஸ்கீமெல்லாம் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. பென்ஷனில் வர பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் அவ்வளோலாம் பெருசாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 1 கோடி ரூபா ரீச் ஆகிடும். இந்த 1 கோடி ரூபா ரீச் ஆன அமௌண்ட்டை ஒரு கவர்மெண்ட் பாண்டுலேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டர் ஒரு ட்ரஸ்டடாக இருக்க ஒரு ப்ரைவேட் பாண்டுலேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பாண்டோட ஒரு 1 இயர் ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 12% வச்சுட்டா கூட உங்களுக்கு மந்த்லி 1 lakh rupees உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்னாகவே கிடைக்கும். அதாவது நீங்கள் வாங்கிட்டு இருந்த சேல்ரி நீங்கள் ரிட்டையர் ஆன அப்புறமும் உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த பிளானை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அதுக்கடுத்து நம்ம இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மென்டலாக எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பார்ப்போம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தைய ஒரு சின்ன வயசுலேருந்து வளர்த்தி ஒரு பெரிய ஆளாக்குறது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் 1000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரையும் நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்து வளர்த்துற மாதிரி இதை வளர்த்தணும். கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துற உங்கள் புள்ள உங்களை 30 வயசுக்கு மேலே பார்ப்பாரா இல்லையோ தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களை கடைசி வரையும் உங்களுக்கு சோறு போடும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அடுத்த 30 வருஷத்தில் 1 கோடி ரூபா நம்ம சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு உடனே நிறைய பேருக்கு எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எந்த கம்பெனிஸ் இன்னும் அடுத்த ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், காரு, பைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக ஒரு பூம் ஆக போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் டாடா மோட்டார்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஒரே ஒரு ஸ்டாக் டாடா மோட்டார்ஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். மற்ற எந்த ஸ்டாக்கையும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. மற்ற நிஃப்டி ஏறினாலோ இறங்கினாலோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கினாலோ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் டாடா மோட்டார்ஸில் மட்டும் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 1 கோடி ரூபா ரீச் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் ஒரு கால்குலேஷனில் நான் காட்டுறேன். இப்போது நீங்கள் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து 1000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வரும். ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஆனுவல் ரிட்டர்ன் 12% போட்டால் கூட உங்களுக்கு 30 வருஷத்தில் கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் ரீச் ஆயிரும். அதுக்கு அடுத்து 2வது வருஷம் நீங்கள் வரும்போது 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் மாதம் 1000 ரூபாய் போடுறத மாதம் 2000 ரூபாயை போடணும். அப்படி 12 மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் வரும். அதே மாதிரி 30 வருஷத்துக்கு நீங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா 30வது வருஷம் நீங்கள் மாதம் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் 30,000 ரூபாய் பெருசாக நினைக்காதீங்க. இப்போ ஒரு 30,000 ரூபாய் சேலரி வாங்குறவர் 30 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஒரு 70,000 80,000 சேலரி வாங்கிட்டு இருப்பாரு. இதே ஆவரேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்கினா கூட. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 6% பர் ஆனம்க்கு. ஸோ ஒரு 30 வருஷம், அதாவது 30 × 6% போட்டிங்க அப்படின்னா 180% வரும். உங்களோட சேல்ரி அடுத்த 30 வருஷத்தில் ஒரு 6%லேருந்து ஒரு 10%க்குள்ளே இன்க்ரிமெண்ட் ஆனால் கூட உங்களுக்கு 150% உங்களோட சேல்ரி இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு கண்டிப்பாக 30,000 ரூபாய் சேல்ரி வாங்குறவர் கண்டிப்பாக ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் 1,00,000
ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 30,000 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்போது ஒரு 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 50%ஓ ஒரு 100%ஓ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து வெளியில் வந்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாது. எப்போவுமே ஒரு 100% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வந்துடுச்சு அப்படின்னா கூட மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு 50% டவுன் ஆகிற சுச்சுவேஷன் இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கையே வைக்கக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் இந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் கையே வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து தொட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் ஆகாது. ஸோ உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த அமௌண்ட்டை வந்து தொடக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே இந்த அமௌண்ட்டை வந்து தொடக்கூடாது. சப்போஸ் ஒரு 50% டவுன் ஆச்சுன்னா கூட நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பெருசாக வந்து பாதிக்காது. மார்க்கெட் வந்து அந்த ஏற்ற இறக்கங்களை வந்து மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்து பயப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த 1 கோடி ரூபாயை வந்து ரீச் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு 20 லட்சம் வந்துருச்சு, ஒரு 30 லட்சம் வந்துருச்சு, இதை எடுத்து வந்து ஒரு லேண்டை வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பாதியில் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து போகவே வேண்டாம். அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர 30 வருஷமும் நீங்கள் இன்வெஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து 1 கோடி ரூபா ரீச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து நான் 100% வந்து கேரண்டி கொடுக்குறேன். 1 கோடி ரூபாயை ரீச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த 1 கோடி ரூபாயை வந்து ரீச் பண்ண முடியும். அப்படி இந்த நடுவில் ஏதாவது நீங்கள் வந்து பிரேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 கோடி ரூபா வந்து உங்களால் ரீச் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் அப் ஆனாலோ டவுன் ஆனாலோ அதை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருங்க. டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண தெரியாது, ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணவோ செல் பண்ணவோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்க்ரீனிங் மூலமாக நான் உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறேன். இதுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல் கோட் மூலிமா நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங்லேருந்து எனக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.